தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க தினம். விவசாயத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொடக்க தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் அவர் செய்ததை வைத்து வாக்கு கேட்டார், எடுபடல, ஏன்னா எதுவும் செய்யல. பிறகு பிஜேபி வந்துரும் ஒரு பொய்யை சொல்லி வாக்கு கேட்டார், அதுவும் எடுபடல. அதன் பிறகு எடப்பாடியார் அவர்களையும் என்னையும் தனிநபர் விமர்சனம் செய்து கொச்சையா மோசமான வார்த்தைகளை கேட்ட ஸ்டாலின் அவர்கள் இப்ப அதுவும் எடுபடல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கிட்டார் தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் கூப்பனை தரேன். அதாவது இவ்வளோ தரங்கெட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்களே. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயி. இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள விவசாய திட்டங்களை நிச்சயமாக நீர் திட்டங்களை கொண்டு வருவார். இன்னொன்று நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நீர் திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி குண்டார் திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலள்ளி திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கல தமிழ்நாட்டில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு எம்பிபிஎஸ் திட்டத்தை கூட புதுசா உருவாக்கல. ஒரு மின்சார திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரல. ஒரு பள்ளிக்கூடத்தை கூட புதுசா தொடங்கல ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 3000 பள்ளிக்கூடங்களை தொடங்கினார், 280 கல்லூரிகளை தொடங்கினார். ஆக இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் திட்டத்தை 150 நாளா உயர்த்துவோம் சொன்னார். எவ்வளவு நாள் நடக்குது? இன்னைக்கு 12 நாள் கிடைச்சிருக்கு. 12 நாள். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு விவசாயிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் ஆக்க வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் இன்னும் 2 வாரம், மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட், மே மாசம் 5ஆம் தேதி பதவி ஏற்கிறார், முதலமைச்சராக பதவி ஏற்க போறார். இன்னும் 2 வாரம் தான் பதவியேற்று விவசாயிகளுக்கு நான் நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப ஸ்டாலின் சொல்றாரு, நெல் நாங்க ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம் ஸ்டாலின் சொல்றார். அவர் கொடுக்கலாமா? 2500 ரூபாயில மத்திய அரசு, மோடி அரசு 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. ஸ்டாலின் அவர்கள் வெறும் 131 ரூபாய் தான் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் சிந்திங்கள். ஒரே குடும்பம் தான், ஒரே குடும்பம் தான் திமுக குடும்பம், ஒரே குடும்பம் தான். இன்னொன்னு நான் சொல்றேன், இங்க வந்திருக்கின்ற என் பாட்டாளி சொந்தங்களுக்கு நான் சொல்றேன்,